ஓகே. எப்படி பொங்கல் வரையறதுன்ட்டு இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பொங்கல் வரையறதுக்கு நம்ம பேங்கிள் இல்லைன்னா பெருசா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இது எடுத்துக்கங்க. பேங்கிளோ இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத எடுத்துட்டு கரெக்டாக ரவுண்டாக ட்ரா பண்ணிங்க. ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சென்டரில் ஒரு லைன் பண்ணிங்க. கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு மெஷர் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போது இதுதான் நினச்சிங்கன்னா இதில் சென்டர் பாயிண்ட்டு இதில் பாதி இருக்கும். ஸோ இந்த பாதியை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் பண்ணிங்க. ஸ்கேல் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ இது பாதி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு சின்னதாக இப்போ இதில் இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குன்னா அதில் பாதி. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் இப்படி வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இவ்வளோ தான் நெக் இருக்கணும். ஓகேங்களா? இதோடு பெருசாக போனால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு குட்டியாக இருந்தால் கூட நல்லா இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறமா நம்ம இங்கே ஒரு லைன் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இது காவிய சி மாதிரி மாற்றிங்க. இந்த பக்கம் இப்படி சி மாதிரி போட்டுங்க. இங்கே ஒரு சி மாதிரி போட்டுட்டிங்களா? அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க. இந்த பாக்ஸில் நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி இது வரைக்கும் வரணும். இந்த பாக்ஸ் இது வரைக்கும் வந்து இங்கே இது வரைக்கும் கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகணும். இந்த 4 பாயிண்ட்டு ஞாபகத்தில் வச்சுங்க. கரெக்டாக இங்கே ஒரு சி மாதிரி நல்லா இந்த பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிங்க. இங்கே வந்து சி மாதிரி போட்டுட்டு இப்படி கனெக்ட் பண்ணிங்க. அகைன் இங்கேயும் அதே மாதிரி நல்லா காவிய சி மாதிரி கனெக்ட் பண்ணிங்க. இங்கேயும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிறது நம்ம பொங்கல் வந்துடும், கீழே இருக்கிறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே மேல் பக்கம் மட்டும் நல்லா ஞாபகத்துக்கு வச்சுங்க. 3 போடுற மாதிரி, லைக் 1 2 3 இது மாதிரி. இது ஒரே மாதிரி ஒரே டைப்பில் போகக்கூடாது. கொஞ்சம் பெருசு, நல்லா பெருசாக போட்டு சின்னதாக போடுது, கொஞ்சம் பெருசாக போடுது, இது மாதிரி ரேண்டமாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதுலேருந்து பொங்கி கீழே வரும்ல, அதை நம்ம ட்ரா பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வச்சுங்க. லைக் இது வந்து எப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், சும்மா 3 போடுற மாதிரி தான். இப்படி போட்டு இப்படி போட்டுங்க, கனெக்ட் பண்ணிங்க. அதே டைப் தான். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேயும் அதே மாதிரி சும்மா அங்கங்கே இப்படி பொங்கி கீழே வர மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்படி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த பானையில் டிசைன் இருக்கும், அந்த டிசைன்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
எப்போவுமே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே மேலே வந்து முடியணும். ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகேங்களா? இது மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுங்க. அது டச் ஆன மாதிரி கொஞ்சம் மேலே கரெக்டாக டச் ஆகிட்டு போகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே லைன் போட்டுட்டு இங்கே ஒரு லைன் போட்டு இதுக்கு டச் ஆகிற மாதிரி நல்ல காவியாக நம்ம பண்ணுவோம்ல அதே மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு விருப்பமான டிசைன் நீங்கள் எதுனா ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் ரைஸ் பண்ணுறோம், அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் ஜிக்ஸாக் கூட பண்ணலாம், இல்லை ட்ரையாங்கிள்ஸ் ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து இப்படி போட்டுட்டு இல்லை ரவுண்ட் ஷேப்பு கூட போடலாம். அதுக்கு அடுத்தது இதில் இந்த ட்ரையாங்கிள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி போட்டு போட்டுட்டிங்களா? அதுக்கப்புறமா இதுக்குள்ளவே இது மாதிரி ஆட் பண்ணிங்க. இதுக்குள்ளும் இது மாதிரி ஒரு லைன்ஸ் வி மாதிரி போட்டுங்க. போட்டுட்டிங்களா? இதுக்குள்ளே டிசைன் நீங்கள் ஃபில் பண்ணது பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் இப்படி கூட பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம கீழே இருக்கிற டிசைன்ஸு கண்டினியூ பண்ணாதீங்க, அங்கங்கே கேப் விட்டுருங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு திரும்ப இங்கேயும் அதே டிசைன் பண்ணதுன்னா பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பண்ணலாம். இங்கே வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் போட்டுங்க. ஓகேங்களா? இது கண்டினியூட்டி. இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழவும் டிசைன் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? லைக் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். இந்த லைன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில் பண்ணணும். இப்போ இது மாதிரி பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா இது பக்கத்துலேயே ஒரு பானை
லைட்டாக சாஞ்ச மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாதி பானை தான் தெரியணும். ஓகேங்களா? அது மாதிரி பண்ணிங்கன்னா சின்ன பேங்கிள் இருந்தாலும் ஓகே, இல்லை அதே சைஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். சின்ன பேங்கிள் சைஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். என்கிட்ட பேங்கிள் இல்லை, அதனால் நான் இதை வச்சுக்கிறேன். இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே டிசைன்ஸு ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? இது மட்டும் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் சின்னதாக அதுக்கு வாய் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது ரவுண்ட் ஷேப்புக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஓவல் இந்த 4 பாயிண்ட்டு ஞாபகத்தை வச்சுங்க. இந்த 4 பாயிண்ட்டையும் டச் ஆன மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே மட்டும் கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே இப்படி சி மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. இங்கே சி மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா இதுக்கு மேலே பொங்குற மாதிரி ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதில் பொங்கி கீழே வர மாதிரி கொஞ்சம் எல்லாம் 3 ஷேப் தான். ஓகேங்களா? இப்படி கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே டிசைன்ஸை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் சாய்வாக இப்படி லைன் போட்டு இது கொஞ்சம் கர்வியாக வரணும். இந்த லைனை இப்படி டச் பண்ண மாதிரி இப்படி போகணும். இந்த புள்ளியை டச் பண்ண மாதிரி இப்படி ட்ரா பண்ணிங்க. ஓகேங்களா? பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா இதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை ஆட் பண்ண வேண்டியது தான். லைக் பக்கத்தில் லைன் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்குள்ளே டிசைன்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த எம் மாதிரி போட்டுங்க. ஓகேங்களா? இதுலேயும் எம் மாதிரி ஆட் பண்ணுங்க. இங்கே ரவுண்ட் ஷேப் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்டில் இது சன் க்ரியேட் பண்ணலாம். ஏதோ ஒரு பக்கம். ஓகேங்களா? இந்த பக்கம்னாலும் ஸ்டார்ட் பண்ணால் இந்த பக்கம் பண்ணலாம். நம்ம விருப்பம் தான். ஓகேங்களா? இப்போ வந்து சன்லைட் வந்து நல்லா ரவுண்டாக அழகாக பெருசாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளவுட் இருக்கிற மாதிரி 3 தான் ஷேப். கொஞ்சம் சின்னது பெருசுமாக பண்ணிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அப்படி பண்ணிங்க. இங்கே எரேஸ் வச்சு எரேசர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கீழே புல்வெளியை ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து
அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற கிராஸ் எல்லாம் வரையணும். லைக் சி மாதிரி தான், இந்த பெண்டான மாதிரி, கொஞ்சம் பெருசும் சின்னது மாதிரி. ஓகேங்களா? ஆப்போசிட்டில் பெண்டான மாதிரி, இந்த பக்கம் சின்னதாக, ஜஸ்ட்டு பெண்டிங் லைன் தான். அங்கேருந்து ஷார்ப்பாக இப்படி வரணும். ஒரே டைரெக்ஷனில் பண்ணாமல் கொஞ்சம் ஆப்போசிட்டில் அங்கங்கே பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே லீவ்ஸ்லாம் சும்மா பெரிய லீஃப், இங்கேயே லீஃப் போட்டு வச்ச மாதிரி இப்படி பண்ணிங்க. இது எரேஸ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து கரும்பு ட்ரா பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த கரும்பு வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த கரும்பை வந்து அங்கங்கே இது மாதிரி லைன் பண்ணிங்க. ஓகேங்களா? இங்கேயும் அதே மாதிரி லைன்ஸ் போட்டுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில் பண்ணுறோம். வீட்டிலலாம் வந்து இது மாதிரி கோலம் மாதிரி கூட அழகாக வேவி லைன்ஸ் இப்படி க்ரியேட் பண்ணணும். இங்கே டாட், இங்கே ஒரு டாட். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த டிசைன் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, உங்கள் விருப்பமான டிசைனு எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி கூட ட்ரா பண்ணிங்க. எல்லாமே கவியில் தான், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதை ட்ரா பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில் பண்ணலாம்.
ரெண்டு மூணு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சின்ன சின்னதாக இது மாதிரி பண்ணிங்க. அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில் பண்ணுவோம். ஓகேங்களா? டீட்டெயில் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் இருந்தால் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இங்கே கூட எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? லீவ்ஸ்லாம் ஈஸி தான். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு சி, இந்த பக்கம் ஒரு சி, அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. சி மாதிரி தான். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்கெட்சில் நீங்கள் ட்ரா பண்ணிங்க. இப்போ வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துங்க. பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அவுட்லைன் ட்ரா பண்ணிங்க. மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி பண்ணிங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க. மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி ட்ரா பண்ணிங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி சி மாதிரி ட்ரா பண்ணிங்க. தென் இந்த அவுட்லைன் அப்படியே பக்காவாக அது மேலே பிளாக் கலரில் லைன் ட்ரா பண்ணிங்க. இங்கேயும் அதே மாதிரி இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அவுட்லைன் இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லீஃப்லாம் கூட ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த டீட்டெயில்ஸும் ட்ரா பண்ணிங்க.
இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட்லைனை அழகாக இது மாதிரி ட்ரா பண்ணிடணும். இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்க. இங்கே சன் வரையணும். இந்த க்ளவுட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சன்லைட் இந்த சன்னை வரைஞ்சிங்க. ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கலரிங் பண்ணணும். இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது மாதிரி காவியாக ட்ரா பண்ணுங்க.
ஓகே, இதுக்கு கலர் பண்ணுவோம். ஓகேங்களா, ப்ரௌன் கலர் எடுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம கலரிங் பண்ணோம். பண்ணிட்டு எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. ஓகே, ப்ரௌன் கலர் எடுத்துங்க. ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகேங்களா, ஓகே. ப்ரௌன் கலர் டார்க் ஆர்ச்சுன்னுவாங்க. ஓகேங்களா, அந்த கலர். மெரூன் வேணால் இந்த ரெண்டு கலர் மெயினாக டார்க் ப்ரௌன் அண்ட் டார்க் ஆர்ச். ஓகேங்களா, வேணும்னா ஆரஞ்சு கலர் கூட எடுத்துங்க, ஒரு ஆரஞ்சு கலர். ஓகேங்களா, இந்த 3 கலர்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த டார்க் கலர்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. சன்லைட் இந்த பக்கம் இருக்குது, ஸோ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஷேடோ வேணும். அது ஞாபகத்தில் இருக்கட்டும். எப்படி அடிக்கிறதுன்னா இதனுடைய ஷேடோவும் இதில் விழும், இந்த பானையோட பக்கத்தில் பானையோட ஷேடோவும் விழும். ஓகேங்களா, இப்போ பண்ணிட்டீங்க. இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஸ்கெட்ச் பென் இருந்தால் ஸ்கெட்ச் பென்னை கூட யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக முடியும். நீங்கள் பெயிண்டிங் காம்படிஷன்லாம் போகிறீங்கன்னா ஸ்கெட்ச் பென்லாம் யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ ஸ்கெட்ச் பெனில் நான் ஆரஞ்சு டைரெக்டாக எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஆரஞ்சு. ஒன்லி அந்த பானையுடைய லைட் டோன் தெரிகிற இடம் மட்டும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இது ஷார்ப்பாக இருக்கும், அதனால் இது யூஸ் பண்ண சொல்கிறேன். இதில் ஷார்ப்பாக நீங்கள் பண்ணலாம். ஆயில் பேஸ்டலில் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணது கஷ்டம், ஏன்னா அதுக்கு ஷார்ப் எட்ஜு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் எட்ஜி மட்டும் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு கொஞ்சம் அப்படி பண்ணிவிட்டு இது வரைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் பிளெண்ட் பண்ணிங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் பானைக்கு ஷேடோ வேணும். இந்த பக்கம் லைட் சோர்ஸ் இல்லைல்ல, அந்த பக்கம் லைட் வருது, அந்த பானையோட ஷேடோ இதில் விழுது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி பண்ணணும். கொஞ்சம் தூரத்துக்கு இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைனுக்கெலாம் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பானைங்களுக்கு நம்ம முடிச்சிடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே டீட்டெயில் பண்ணு. இந்த மாதிரி டார்க் டோன் கொடுத்துட்டு இப்போ வந்து டார்க் டோன் கொடுக்கணும். டார்க் எட்ஜில் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜ் பார்த்து கரெக்டாக இது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து
இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எட்ஜஸில் கரெக்டாக blend பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலரு நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம இந்த லீஃப்க்கு க்ரீன் கலர் கொடுத்துக்குவோம். டார்க் க்ரீன், லைட் க்ரீன், இது மாதிரி 4 வெரைட்டி ஆஃப் க்ரீன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் அடிச்சுக்குவோம். கொஞ்சம் தூரத்துக்கு இன்னொரு வெரைட்டி ஆஃப் க்ரீன், லைட் க்ரீன்லேயே கொஞ்சம் இந்த சாப் க்ரீன் சொல்லுவாங்க, ஆலிவ் க்ரீன். அதுக்கப்புறமா இந்த டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க. டார்க் க்ரீன் எடுத்து கிராஸ் க்ரீன். இது மாதிரி பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வேணும்னா அங்கங்கே கொஞ்சம் எல்லோ டோன் கூட கொடுக்கலாம், அங்கங்கே லைட் டோனில். இது மாதிரி மல்டிபிள் கலர் இருக்கிறப்ப தான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ
பொங்கலுக்குள்ளே ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ப்ளூ டிண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு லைக் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ரவுண்டாக லைட் டோனில் கொடுத்துங்க. ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்காதீங்க, லைட்டாக. லைட்டாக கொடுத்துட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பிளெண்டிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ஒயிட் இருக்குல்ல, ஒயிட்லேயே ப்ளூக்கு மேலே அப்படி ஒயிட் கொஞ்சம் பிளெண்ட் பண்ண மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக பிளெண்டிங் நல்லாயிருக்கும். அது மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட்டிவான கலர், கொஞ்சம் வைப்ரண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துலலாம் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிங்க. ப்ரௌன் கலரு இல்லைன்னா ஆரஞ்சு கலரு, இந்த உள் பக்கம் தெரிகிற டென்ட்டுக்கு. ஓகேங்களா? இது மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற இடம் நீங்கள் இதில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா, பேஸ்டலில் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வரும். அது அவாய்ட் பண்ணதுக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஏரியாவெல்லாம் பண்ணதுக்கு ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ஸ்கெட்ச் பென் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிங்க. அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே டீட்டெயில் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி டீட்டெயில் பண்ணிவிட்டு இங்கே வந்து டார்க் கலரோ இல்லை லைட் கலரோ ஏதோ ஒரு கலர்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்.
நான் பர்பிள் கலர் கொடுக்குறேன். வயலட், பர்பிள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க. பட் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கட்டும். இது எல்லோ கலர். இங்கெல்லாம் டீட்டெயில் பண்ணிங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கேயும் ஃபில் பண்ணிங்க.
இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கேப்பெல்லாம் இதெல்லாம் ஃபில் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் எடுத்துங்க. இங்கே வச்சு இந்த லைட் க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி பிளெண்ட் பண்ணிங்க. ஷார்ப்பாக எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டார்க் க்ரீன் எடுத்துட்டு
இது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஆட் பண்ணணும் இந்த கிராஸுக்கெல்லாம். உங்களுக்கு இதில் டீட்டெயில் வேணுன்னா ஸ்கெட்ச் பென்லேயே கூட நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய சன்னுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துங்க. ரெட் கலர் இல்லை எல்லோ கலர், ஓகேங்களா? இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோ அப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லைட் ப்ளூ எடுத்து இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்தது கிராஸ், ஓகேங்களா? கிராஸ் வந்து ஸ்ட்ரோக்கில் இது மாதிரி ப்ரஷ் பென் இருந்தால் ஸ்கெட்ச் பென் இருந்தால் அப்படி பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு அங்கங்கே ஸ்ட்ரோக் போட்டு விட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இது மாதிரி பிளெண்ட் பண்ணிங்க. கொஞ்சம் அங்கங்கே க்ரீனு, அங்கங்கே இது மாதிரி லேண்ட் தெரிகிற மாதிரி. பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிங்க. அங்கங்கே அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு
இங்கே கூட இது மாதிரி ஸ்ட்ரோக் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பிளெண்ட் பண்ணிட்டீங்க. இங்கே டார்க் கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால இங்கே டார்க் கலர் நல்லா கிட்ட இருக்கிறப்போ பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த பொங்கலை பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேயும் பிளெண்ட் பண்ணுறோம். ஏன்னா எதுவும் ப்ளூ கலர் ஓகேங்களா. அந்தந்த கலரில் அதை அந்தந்த பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு ஓகே. இங்கே மட்டும் கொஞ்சம் டார்க் கலர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஷேடோ இருக்குது. அந்த ஷேடோ இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஓகேங்களா. ஃபைனலாக பிளெண்ட் பண்ண பின்னாடி தான் நீங்கள் இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணக்கூடாது.
ஓகே. அதுக்கப்புறமா ஓகே. டன். இப்போ என்ன பண்ணோன்னா, கரும்பு எப்படி ட்ரா பண்ணதுன்னு நான் சொல்கிறேன். அது நல்லா ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? இது மாதிரி கவ் மாதிரி போட்டுங்க. ஓகேங்களா? கரும்புக்கு. அதுக்கப்புறமா பேரலெல்லாம் ஒரு பேரலெல்லாம் கொஞ்சம் தின்னான லைன் இப்படி போட்டுட்டு, அதுக்கப்புறமா இப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இது மாதிரி வரணும். இங்கேயும் இப்படி வந்து இப்படி வரணும், ட்ரையாங்கிள் மாதிரி. இது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன் சைடு வந்து டார்க்காக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் கொஞ்சம் பேரலில் தின்னாக பண்ணிங்க. அங்கங்கே கட் பண்ணிங்க. இது மாதிரி பண்ணிக்கோங்க. பானை வேணுன்னா சின்னதாக கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே ரவுண்டாக போட்டுங்க, இங்கே பெரிய ரவுண்டு.
இந்த ஓவல் கூட சி மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிங்க. இங்கே பொங்கலுக்கு ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இருக்க டிசைனு அப்படி இது மாதிரி காவியாக வரைஞ்சி இதுக்கு ஓகேங்களா. கீழே மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும். டார்க் க்ரீன் கலர் அந்த கலரில் கூட நீங்கள் பண்ணலாம். இங்கே டார்க் க்ரீன், மேலே லைட் க்ரீன், உள் பக்கம்லாம் டார்க்காக இருக்கணும். ஓகேங்களா. இங்கே வேணுன்னா நீங்கள் சன்லைட் வேணுன்னா சன் வேணுன்னா வரைஞ்சிக்கலாம். இல்லை பெருசாக கூட வரைக்கலாம், உங்கள் விருப்பம்னா.